சினிமாவில் சாதித்த அதே விஜயகாந்த் அரசியல் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற இருக்கையில் அமர்ந்தார். பல ஆண்டுகளாக அரசியல் கட்சி வைத்திருப்பவர்கள் கூட செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் செய்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர் தான் விஜயகாந்த். அவர் உடல்நல குறைவு காரணமாக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தார். அவரால் வழக்கம் போல அரசியல் பணிகள் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல்நிலையை மோசமடைய அவர் தேமுதிகவில் தீவிரமாக செயலாற்றுவதிலிருந்து பின்னடைவை பின்னோக்கி சென்றார். அதற்கு பிறகு அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் கட்சி பணிகளை அவருடைய மிக தீவிரமாக மேற்கொண்டு வந்தார். ஒவ்வொரு முறையும் பிரேமலதா பேசும்போது கேப்டன் நலமோடு இருக்கின்றார், கேப்டன் அனைவரையும் விசாரித்தார், கேப்டன் அனைவரையும் பார்த்துக்க சொன்னார், கேப்டன் விரைவில் மீண்டு வருவார், பழைய நிலை போல அவர் மேடைகளில் பேசுவார், மக்களை சந்திப்பார், குறைகளை கேட்பார், மக்களுக்காக போராடுவார் என்று ஒவ்வொரு முறையும் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது தெரிவிப்பார்கள். என்றால் அவர் பேச தொடங்கிய உடனேயே அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, கேப்டன் எப்படி உள்ளார் என்ற கேள்விதான் பொதுமக்கள் கேட்பார்கள். ஆனால் இனி அப்படி கேட்க முடியாது. என்றால் அனைவரையும் மீளா துயரத்தில் தள்ளிவிட்டு கேப்டன் விஜயகாந்த் இயற்கை எய்திவிட்டார். அவருடைய இறுதி ஊர்வலமானது 1 மணிக்கு தொடங்குகிறது. தீவுத்திடலில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தீவுத்திடலை நோக்கி அவருடைய உடல் ஏற்றப்பட்ட வாகனம் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ரசிகர்கள் புடை சூழ வழி நெடுங்கிலும் கேப்டன் கேப்டன் என்றும் அவர் உடல் வைக்கப்பட்ட அந்த வாகனத்தை தொட்டு வணங்கியபடியும் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். உடல் தீவுத்திடலில் அந்த அஞ்சலி மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மேடை அமைக்க பணிகள்லாம் நேற்று முதலே மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறிவிப்பு வெளியான உடல் நேற்று இரவு முதல் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இரவு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 300 மாநகராட்சி பணியாளர்கள் அந்த பணியை மேற்கொண்டார்கள். அந்த பணி மேற்கொள்ளப்பட்ட பிறகு பணிகள் முடிவுற்றிருக்கிறது. கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் அங்கு இருக்கக்கூடிய அந்த தடுப்புகளை சுற்றி போலீஸ் பாதுகாப்புகள்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் காரணமாக இந்த பகுதி முழுக்க, அதாவது கோயம்பேடு மற்றும் அதை தொடர்ந்து அவருடைய உடல் கொண்டு செல்லக்கூடிய தீவுத்திடல் நோக்கி அந்த போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் சாலை முழுக்க ரசிகர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கூடிய காரணத்தால் வழக்கமான பணிக்கு அந்த சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் மாற்று வழியை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எந்தவித சிரமம் இருக்காது. விஜயகாந்தின் உடல் வைக்கப்படக்கூடிய தீவுத்திடலில் இருக்கைகள்லாம் நாற்காலிகள்லாம் போடப்பட்டிருக்கின்றது. வரக்கூடியவர்கள் அமர்வதற்கு ஏதுவாக பல்வேறு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அதிகாலை முதலே அங்கு சென்று அந்த ஆய்வு பணிகள்லாம், அந்த பணிகள் குறித்து ஏற்கனவே என்றால் 300 மாநகராட்சி பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பணிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பணிகள் முடிவுற்றதை பிறகு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடல் ஏற்றப்பட்ட வாகனம் கோயம்பேட்டிலிருந்து புறப்பட்டு விட்டது. தற்போது தீவுத்திடலை நோக்கி மெதுவாக ஊர்ந்து செல்கின்றது. சரியாக 5 மணிக்கு அவருடைய உடல் ஏற்றப்பட்ட வாகனம் புறப்பட தொடங்கியது. தற்போது 5:30 மணி என்ற அளவில் ஆக போகின்றது. இன்னும் பாதி தூரத்தை கூட கடக்கவில்லை என்பதுதான் நாம் அந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கும். அந்த வாகனம் செல்வதற்கு எந்தவித பெரிய சவால் சிக்கல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே இவ்வளவு மெதுவாக செல்கிறது என்றால் மதிய வேளையில் பார்த்துக் கொள்ளுங்கள். 1 மணிக்கு புறப்பட்டால் அது வருவதற்கு 1 மணிக்கு தீவுத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் அது கோயம்பேடு வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணமாக 1 மணிக்கு அவருடைய உடல் தீவுத்திடலிருந்து இறுதி ஊர்வலம், விஜயகாந்தின் இறுதி ஊர்வலமானது தீவுத்திடலிருந்து 1 மணிக்கு தொடங்குகிறது. இறுதி ஊர்வலம் நிறைவடைந்து தேமுதிகவுடைய தலைமை அலுவலகம் அடைந்த பிறகு 4:45 மணிக்கு விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும், வறுமையை போக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு தாரக மந்திரமாக தன் வாழ்நாள் மிகப்பெரிய லட்சியமாக வைத்து செயலாற்றிய ஒரு நபர் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அமைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு மனிதரை இனி எங்கு பார்க்க முடியும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கானது விஜயகாந்தனுடைய அற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்தான் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த். 100வது படமான விஜயகாந்துடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் என்ற படத்திற்கு பிறகுதான் அவர் கேப்டன் என்ற அடைமொழியோடு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் கேப்டன் கேப்டன் என்று.
சினிமா துறை எடுத்துக்கொண்டால் அவர் அங்கு ஒரு நடிப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் அதையும் தாண்டி ஒவ்வொரு கலைஞரும் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன, அவர்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது, அவருடைய ஊதியம் என்ன, அவருடைய உணவு என்ன என்ற ஒவ்வொன்றையும் கண்காணித்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்வு மேம்பட பாடுபட்ட ஒரு தலைவர் தான் விஜயகாந்த். அது சினிமா துறையில். அதே போன்று அவர் அரசியலுக்கு வந்தார். அங்கும் கூட அவர் ஒவ்வொரு மேடை பேச்சில் பேசும்போதெல்லாம் கூட இறந்த பிறகு ஒன்றுமே இல்லை, மனிதன் எது கொடுத்தாலும் போதும் என்ற நிலைக்கு வரமாட்டான், எது கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்வான். அப்படிப்பட்டு வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது உணவு மட்டும்தான். தன் வயிறு நிரப்பிய பிறகு மேற்கொண்டு வைக்கப்படக்கூடிய ஒரு பருக்கை சோறை கூட போதும் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு ஒன்று உள்ளது என்றால் அது உணவு தான். அப்படிப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. அதுபோலதான் இந்த வாழ்க்கையும் என்று சொல்லி மக்களுக்கு வயிறார உணவு அளித்த வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் இயற்கை எய்தினார் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. தேமுதிகவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அந்த சக்தியை தேமுதிக இழந்து விட்டது, சினிமா துறை இழந்து விட்டது, அரசியல் துறை இழந்து விட்டது.